பிறந்த நாளை முன்னிட்டு அதைவிட டபுள் மடங்காக இந்த பிறந்த நாளை விஜய் ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாடுவார்கள். அது மட்டுமில்ல, விஜய் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸையும் விஜய் கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். அதாவது ஜனநாயகன்ல ஒரு சின்ன ஒரு கம்யூனிஸ்ட் ட்ரெய்லராக ஒரு விஷயத்தை அவங்க ரசிகர்களுக்காக வேண்டி ஒரு விறுவிறுப்புக்காக வேண்டி தான் அந்த ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. அதை பார்க்கும்போது வெற்றி கழகம் கட்சி தலைவரான அவருடைய கடைசி படமாக சொல்லப்படுகிறது. அந்த படத்தில் நம் ஜனநாயகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார், அதுவும் ஒரு போலீஸ் ஆபீசராக இந்த ஜனநாயகத்துக்கு எப்படி நடைமுறைகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு படமாக இருக்க போகிறது என்பதற்கான விளக்கம்தான் 2026ஆம் ஆண்டு இந்த படம் நிச்சயமாக திரைக்கு வர இருக்கிறது. இந்த படம் திரைக்கு வந்தால் நிச்சயம் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்தால் இந்த கவர்மெண்ட்டுக்கு நம் இந்தியாவுக்கும் நாட்டு மக்களுக்கும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற முன்னோக்க எச்சரிக்கையாகத்தான்